இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் ஃபேன்சி ஐஸ்கிரீம் பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பிஸ்கட் செய்ய போகிறேன். என்ன மாதிரி பிஸ்கட்னு சொன்னாக்கா ஃபேன்சி ஐஸ்கிரீம் பிஸ்கட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒயிட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதாவது கோதுமாவு 155 கிராம், margarine 3/4 கப்பு, அதாவது 120 கிராம், ஐசிங் சுகர் 1/2 கப்பு, அதாவது 65 கிராம், கார்ன்ஃப்ளவர் 30 கிராம், tapioca ஃப்ளவர் 20 கிராம், அதாவது கிழங்கு மாவு, ஆல்மண்ட் பவுடர் இது நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். நீங்கள் பேக்கிங் கடையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் பவுடரு உங்களுக்கு கிடைக்கும். இது 40 கிராம். பேக்கிங் பவுடர், எசன் வெனிலா, அலங்கரிப்புக்கு ஸ்ப்ரிங்கிள், அலங்கரிப்புக்கு மில்க் சாக்லேட். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ நம்ம பிஸ்கட் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல margarine சேர்த்துக்குங்க. முக்கால் கப்பு, அதாவது 120 கிராம் margarine சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம ஐசிங் சுகர் சேர்த்துக்க போகிறோம். 65 கிராம், அதாவது 1/2 கப்பு சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனியும் அந்த பட்டரும் நல்லா கரையணும். ஓகேவா, அது நல்லா கரைஞ்சிட்டு இருக்கப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எசன் வெனிலா சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா, நான் ஒரு மூடி எசன் வெனிலா சேர்க்குறேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதிலே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிஷின் இருக்கிறவங்க வீட்டில் மிஷின் பாய்ச்சிக்கலாம். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் மிஷினில் போட்டு அடிக்கக்கூடாது. அப்போ பிஸ்கட் நல்லா வராது. நம்மளுக்கு சீனி, ஐசிங் சுகரு, ஐசன் வெனிலா இந்த மாதிரி கையில் அடித்தா போதும். மற்றதெல்லாம் நார்மலாக கையில் பிழைஞ்சா போதும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ இது கூட நான் கார்ன்ஃப்ளவர் இதில் போடுறேன். இது கூட கிழங்கு மாவு, tapioca சொல்லுவாங்க. இதை இதில் இப்போ சேர்த்துக்கிறேன் 20 கிராம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்டியில் கூட மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ கார்ன்ஃப்ளவரையும் கிழங்கு மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஆல்மண்ட், அரைச்ச ஆல்மண்டை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது கூட நான் கோதுமை எடுத்து வச்சுருக்கேன், அதாவது ஒயிட் ஃப்ளவரு. இது 155 கிராமு. இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பல டீப் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. மாவு ஒரேடியாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி தான் செய்யணும். நீங்கள் ஒரேடியாக போட்டிங்களா மாவு கிராஸ் ஆகிரும். இப்போ பிஸ்கட் வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, அது கணக்கான கிராமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி கரண்டியில் வரலைனாக்கா கையில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம கரண்டி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கையில் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வந்து margarine வந்து ரொம்ப கூடி போச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து மாவு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஓகேவா, நான் மிச்சம் மாவு இங்கே இருக்குதுல, இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வரேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. நான் கணக்கான மாவு தான் போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கலாம். ஓகேவா, நான் வந்து 155 கிராம் 1.5 கப்பு மாவு எடுத்துருக்கேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் கணக்கான மாவு தான் போட்டு பிழைஞ்சிருக்கேன். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு, நல்லா பிழைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். ஓகேவா, 5 நிமிஷம் செஞ்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி செய்யணுன்னு. ஓகேவா, இப்போ வாங்க 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வாங்க நம்ம அச்சியில் இப்போ இந்த பிஸ்கெட்டை செய்யலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து ஒரு தட்டு எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் மாவு கொட்டிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க கையில். ஓகேவா, மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பை வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பையில் வச்சு நம்ம அமுத்தி நம்ம அந்த பூரி கட்டியில் வச்சு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ண வேண்டியதான். ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ரொம்பவும் நீட்டீஸ் இல்லாமல் கணக்கான அளவுக்கு நம்ம இந்த பிஸ்கட்டை கொண்டு வரணும். ஓகேவா, நான் இந்த அச்சு தான் பாய்க்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் இதுதான் வந்து பிஸ்கெட் ஐஸ்கிரீம் பிஸ்கெட்டு அச்சு இது. ஓகேவா, இப்போ பாருங்கள் அச்சு வெட்டி எடுக்கிறோம். வெட்டி எடுத்த பிறகு கணக்காக எடுத்துக்குங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் ரெண்டாவது ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இதே மாதிரி தட்டில் வச்சு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நாங்கள் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து அவனில் வச்சு வேக வைக்க போகிறோம். 150 செல்சியஸ் 20 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ வாங்க வேக வைக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் அவனில் வைக்க போகிறேன். ஏற்கனவே 5 நிமிஷம் அவன் வந்து சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அவனில் வைக்க போகிறோம். ஓகேவா, 150 செல்சியஸ் வச்சுருக்கேன். 20 நிமிஷம். ஓகேவா, வேகட்டும். ஓகேவா, 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சூடாக இருக்கும், பார்த்து எடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இதே மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ அடுப்பில் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி கொதிச்சோடனே இப்போ அடைச்சிட வேண்டியதான். ஓகேவா, இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. அடுப்பை அவிச்சிட்டு ஒரு மங்கு வந்து இதில் வச்சுருவோம். ஓகேவா, இப்போ வந்து சாக்லேட்டை இதில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கரையட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் சாக்லேட் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடுவோம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா இந்த பிஸ்கெட்டை வந்து சாக்லேட்டை நினச்சி மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் போட போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிஸ்கெட்டை வந்து சாக்லேட்டில் நினச்சி விட போகிறோம். பாதியாக தான் நினைக்கிறோம், முழுசாக நினைக்கக்கூடாது.
ஓகேவா, நினச்சாச்சு. இதே மாதிரி தான் நினச்சிட்டு வரணும். அதே மாதிரி அடுத்தடுத்து நினச்சிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ஸ்ப்ரிங்கெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா, மேலே ஸ்ப்ரிங்கல் போட்டுருங்க அழகா. ஓகேவா, பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் பிஸ்கட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்களோட காமெண்ட்டையும் லைக் எனக்கு கொடுங்க. சரியான ஃபேன்சி ஐஸ்கிரீம் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.